ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இது தமிழில் நான் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் அது என்னென்னா, தமிழகத்தின் பிரபலமான நடிகர்கள் 2 பேருக்கும் நடையே நடக்கிறதான ஒரு மோதலை குறித்ததான ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றிலிருந்தே இந்த விவாதமானது, இந்த விஷயமானது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனை யார் யாருக்கு மத்தியில் நடக்குது? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தின் ஒரு பிரபலமான நடிகர், ஆக்டர் தனுஷ் மற்றும் ஆக்ட்ரஸ் நயன்தாரா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு சின்ன மனக்கசப்பு மூலமாக இந்த விவாதமானது பொது வெளியில் நடந்தேறி இருக்கிறது. ஸோ அது என்னென்னா, தனுஷ் மேலே இருக்கிற கோவத்தில் நயன்தாரா பொது வெளியில் தனுஷுக்கு ஒரு கடிதத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் தனுஷை குறிப்பிட்டு பல கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் நயன்தாரா. ஸோ உங்களில் நிறைய பேர் திருப்பி கேள்வியை கேட்பீங்க, என்னடா உலகத்தில் பல பிரச்சனை இருக்கும்போது தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன பெரிய பொருளாதார பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நாட்டில் இந்த பிரச்சனைகளும் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுதுன்னு சொன்னால் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். ஸோ இந்த பதிவை நான் போடுறது ஏதோ ஒரு பரபரப்பை கிளப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு தனிநபரோட லிமிட் என்ன என்பதை நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் போடுகிறேன். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. தனுஷ் மற்றும் நயன்தாரா அவர்களுடைய மோதல். நயன்தாரா பொதுவெளியில் தனுஷை ஒரு கடிதத்தின் வாயிலாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது. ஸோ இந்த கடிதத்தில் அப்படி என்ன இருக்கிறது? ஸோ இந்த கடிதத்தில் ஒரு சில பர்சனல் விஷயங்களை, தனுஷ் அவர்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசியிருக்காரு. இது கரெக்டா? இதில் நயன்தாரா அவர்கள் லிமிட்டை தாண்டி இருக்கிறாரா இல்லையா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு உதவும்னா, நிச்சயமாக மக்களாகிய நமக்கும் நம்மோடு பயணிக்கிறதான உறவுகள், நண்பர்கள், இவர்களோட பர்சனல் லைஃப்பில் நமக்கு இருக்கிறதான லிமிட்டேஷன்ஸ் என்ன, எதில் தலையிடணும், எதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற லிமிட்டை நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களோட பர்சனல் திங்ஸில், பர்சனல் லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி சொல்கிறத விட நமக்கு நாமே ஒரு வரையறையை வகுத்து கொள்வது மிகவும் அவசியம். அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்களிடையே நடக்கிறதான இந்த மோதல் போக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நயன்தாரா தமிழகத்தின் திரைத்துறையில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்கிறதான அடைமொழியோடு வலம் வருகிறார். நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போது நிறைய படங்களை வெளியிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சினிமா துறையில் அவருடைய பயணம் என்பது நெடுங்காலமானது. தொடர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சினிமா துறையின் கலைஞராக நயன்தாரா அவர்கள் தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ கடந்த 2022ஆம் ஆண்டு நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமணமானது மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நடந்தது. அங்கே நடந்ததான திருமண விழாவை இவர்கள் வீடியோவாக எங்கேயும் அப்போது வெளியிடவில்லை. ஏன் வெளியிடலைன்னா, இவர்கள் தங்களுடைய திருமணத்திற்கான அந்த மொத்த வீடியோவையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளான் ஒன்று பண்ணி இதை நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வெளியிடலாம் என்கிறது இவங்களோட கணக்கு. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸுங்கிறதான இந்த ஓடிடி நிறுவனம் ஒரு பெரும் தொகையை கொடுத்து இந்த டாக்குமெண்ட்ரியை வாங்கி வெளியிடுகிறது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி என்னைக்கு வெளியிடப்படுகிறதுனா, என்னைக்கு வெளிவருகிறதுனா, நவம்பர் 18ஆம் தேதி அன்று இந்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய திருமணத்திற்கான அந்த டாக்குமெண்ட்ரி வெளிவர இருக்கிறது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியோட நேம் என்னென்னா, நயன்தாரா பியாண்ட் த ஃபெரி டேல். ஸோ இந்த நேமில், இந்த படத்தலைப்பில் அந்த டாக்குமெண்ட்ரியானது வெளியே வருகிறது. ஸோ அது வெளியே வரவிருக்கும் ஜஸ்ட் 1 day பிஃபோர், ஒரு நாளைக்கு முன்பதாக நயன்தாராவிடத்திலிருந்து தனுஷை குறித்ததான ஒரு குற்றச்சாட்டு பொதுத்தளத்திற்கு வந்திருக்கிறது. ஸோ இதில் பிரச்சனைங்கிறது நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒன்றும் தெரியல. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா, 2015ஆம் ஆண்டு நானும் ரவுடிதான் அப்படிங்கிற ஒரு சினிமா படமானது வெளிவந்தது. ஸோ இந்த படத்தை தயாரித்தது ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ், அதாவது
தனுஷோட தயாரிப்பு நிறுவனம் இதை தயாரித்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன், இந்த படத்தில் நடித்த நடிகை நயன்தாரா. ஸோ இந்த படத்தில் இந்த படம் வெளிவந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அதே மாதிரி இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான பாடல்கள், ஸோ தங்கமே, கண்ணான கண்ணே, இப்படிப்பட்டதான பாடல்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது அப்படின்னு நம்ம பொதுத்தளத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த நயன்தாரா அவர்களுடைய அந்த திருமண டாக்குமெண்ட்ரியில் இந்த படத்தில் இருந்து அந்த அந்த பர்டிகுலர் சாங்ஸ், அந்த தங்கமே அப்படிங்கிறதான அந்த சாங்கை, அதிலிருந்து சில காட்சிகளை இந்த ஆவணப்படத்தில் ஆட் பண்ணலாம், சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா விரும்பிய போது இந்த ப்ரொடக்ஷன் ரைட்ஸ், இந்த படத்தோட காப்பி ரைட்ஸ், இந்த படத்தில் இருக்கிறதான பாடல்களோட உரிமையாளரான அந்த படத்தை தயாரித்ததான தனுஷ் அவர்களை அணுகி இதற்கான உரிமையை கேட்ட பொழுது தனுஷ் இடத்திலிருந்து எந்த விதமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் இல்லை என்பதே நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் இடையே இருக்கிறதான அந்த பிரச்சனைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடந்த 2 வருடமாக இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாவதற்கு தாமதமாவதற்கு காரணம் என்னன்னா இந்த விஷயம்தான் அதன் காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ நயன்தாரா வெளியிட்டிருக்கிறதான இந்த கடிதத்தில் மதிப்பிற்குரிய தனுஷ் என்று ஆரம்பித்து அதில் இவ்வாறாக தொடங்குகிறார். அப்படின்னா, உங்களுடைய தந்தை தனுஷ் அவர்களே, உங்களுடைய தந்தை, உங்களுடைய அண்ணன் இவர்களுடைய ஆதரவில் நீங்கள் சினிமாவில் வந்தீர்கள், சினிமாவில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், இன்று வெற்றி பெற்ற ஒரு கலைஞனாக மாறியிருக்கிறீர்கள் இவர்களின் ஆதரவோடு. ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நயன்தாரா வந்துட்டு தனுஷை வந்து ஒரு குத்துறாரு. அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய சொந்த டேலண்ட்டில் வராமல் ஏதோ இவருடைய அப்பா, அண்ணன் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் சினிமா துறைக்கு காலடி எடுத்து வைத்தார் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி, ஒரு இமேஜை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. செகண்ட், நயன்தாரா வந்துட்டு அந்த கடிதத்தில் தன்னை பற்றி ஒரு குறிப்பை கொடுக்குறார். எப்படின்னா, ஒரு பெண்ணாக இந்த சவால்கள் நிறைந்ததான இந்த சினிமா துறைக்கு வந்து தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னுடைய கமிட்மெண்ட்ஸாலும் தொடர்ந்து முன்னேறி இன்று வெற்றியான ஒரு கலைஞராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கலைஞராக இன்றைக்கு தமிழக சினிமாவில் இந்த வெற்றியான ஒரு நிலையை அடைந்திருக்கிறேன் என்று ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்கிறார். இந்த லைன்ஸை எதுக்காக எழுதியிருக்கிறார்னா, அந்த பப்ளிக்கில் இந்த லெட்டர் போகும்போது, இந்த கடிதமானது பப்ளிக்கில் போகும்போது இதை ரீட் பண்ணுறதான மக்களின் பார்வை தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வரியை இணைத்திருக்கிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஸோ நயன்தாரா ஏன் இந்த நானும் ரவுடிதான் படத்திலிருந்து இந்த பாடல்களை, ஒரு சில காட்சிகளை இந்த ஆவணப்படத்தில் இணைக்க விரும்புகிறார் என்பது எதற்காகனா, இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்டாக நயன்தாரா விக்னேஷ் சிவனை பார்த்து அவரோடு இணைந்து வேலை செய்ததான ஒரு படம். அந்த படத்தில் தான் இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது, தொடர்ந்து திருமணமும் செய்து கொண்டார்கள். ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக தான் அந்த படத்தில் இருக்கிறதான அந்த ஹிட்டான பாடல்களையும் அந்த ஹிட்டான அந்த காட்சிகளையும், ஒரு சில காட்சிகளையும் இந்த ஆவணப்படத்தோடு சேர்க்க விரும்புகிறார். ஸோ நயன்தாரா இந்த கடிதத்தில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காட்சிகளை ஒளிபரப்புவதற்கு, இந்த ஆவணப்படத்தில் இந்த படத்தில் இருக்கிறதான இந்த காட்சிகள், ஒரு சில பாடல் வரிகளை சேர்ப்பதற்கு 2 வருடங்களாக தனுஷ்டிருந்து ஒரு NOC, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெறுவதற்காக, ஒரு உரிமையை பெறுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனுஷை வேண்டியிருக்கிறோம், ஆனால் அவர் செவி சாய்க்கவில்லை. இந்த உரிமையை தராததன் காரணம் என்னன்னா, அது வியாபார ரீதியாகவோ சட்ட ரீதியான காரணமோ அல்ல. இது தனுஷுக்கு என் மீது இருக்கும் ஒரு தனிப்பட்ட வெறுப்பு தான். அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் தனுஷ் காட்சிகளை சேர்க்கும் உரிமையை தராமல் இருக்கிறார் என்று நயன்தாரா குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ரீசெண்டாக இந்த ஆவணப்படத்திற்காக ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கிறது. அந்த ட்ரெய்லரில் சின்னதாக அந்த நானும் ரவுடிதான் படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை வெளியிட்டிருந்தார்கள். ஸோ இதை பார்த்த தனுஷ் சார்பிலிருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்குன்னா, நயன்தாராவிற்கு 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த காட்சிகளை அந்த ட்ரெய்லரில் சேர்த்ததற்கு 10 கோடி நஷ்ட ஈடை கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு தனுஷ். ஸோ இந்த விஷயத்தை தான் நயன்தாரா கீழ்த்தரமான செயல் தனுஷ் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். மேலும் தனுஷை பார்த்து நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கடிதத்தில், திரு தனுஷ் அவர்களே, நீங்கள் ஆடியோ லான்ச்சில் ஒரு படம் வெளியிடுவதற்கு முன்பாக நடக்கும் விழாக்களில் உங்கள் அப்பாவி ரசிகர்களுக்கு முன்பாக தோன்றி ஒரு சில சின்ன குட்டி கதைகளை சொல்லி அதன் மூலம் நீங்கள் ஒரு அப்பாவி போல நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்களுடைய முகம்
அப்படி அல்ல. மேடைகளில் பேசுவதை போல 1% கூட உங்களால் பொதுவெளியில் மனிதர்களோடு நடந்து கொள்ள முடியாது என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் நயன்தாரா. மேலும் நயன்தாரா அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்களில் உங்களோடு படங்களில் பயணித்தவர்களோடு எந்த விதமான கோபமும் இல்லாமல் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கடிதத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அப்படின்னா தனுஷ்க்கு அவரோட படத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற கலைஞர்கள் உயர்ந்தால் தனுஷுக்கு ஏதோ ஒரு பொறாமை இருக்கிறது மாதிரியும், ஸோ அதனால் தனுஷ் வந்துட்டு அவர்களுடைய உயர்வையும் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் நயன்தாரா. ஆனால் என்னுடைய கருத்து, இந்த கடிதத்தில் 2 விஷயம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. ஒன்று, இந்த கடிதத்தில் நயன்தாரா குறிப்பிட்டிருக்கிறது, திரு தனுஷ் அவர்கள் எனக்கு இந்த நானும் ரவுடிதான் என்கிற நான் அந்த படத்தின் சில காட்சிகளையும் சில பாடல் வரிகளையும் சேர்க்க விடாமல் தடுப்பதற்கான காரணம் என் மீது அவருக்கு இருக்கிறதான தனிப்பட்ட வெறுப்பு, அதற்காகவே அவர் என்னை பழி வாங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பழி வாங்குகிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்க. அதை ஈஸியாக கடந்து போய்விட முடியாது. ஸோ இப்போ நயன்தாராவே வந்துட்டு வெளிப்படையாக தனுஷ் தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக என்னை பழி வாங்குகிறார் அப்படின்னு சொன்னாருன்னா, அப்போ நயன்தாரா வந்து இதனுடைய அர்த்தம் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்னா, அப்போது நயன்தாரா வந்துட்டு தனுஷ் பழி வாங்குகிற அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? அப்போ பழி வாங்குகிற அளவுக்கு நயன்தாரா என்ன செய்தார்? ஸோ நிச்சயமாக தனுஷும் ஒரு மனிதன் தான். ஸோ அவருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது. ஸோ நயன்தாராவுக்கு எப்படி ஒரு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கிறதோ அதே போல் தனுஷுக்கும் ஒரு மனிதராக விருப்பு வெறுப்புகள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற உரிமை தனுஷ்க்கு இருக்கிறது. ஸோ இதை தான் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மற்றவங்களோட டெசிஷனில் மற்றவங்களுக்கு உரிமை இருக்கிறதான ஒரு சில இடங்களில் நம்முடைய உரிமைகளை நாம் எதிர்பார்க்கவே கூடாது. இப்போது இந்த சினாரியோவை எடுத்துக்கோங்க. இந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தை தயாரித்தது யார்? தனுஷ். அதோட கம்ப்ளீட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் அதில் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறது அவரை பொறுத்தது. இதில் நயன்தாரா வந்துட்டு எனக்கு அவர் அதில் பெர்மிஷன் கொடுக்கல, எனக்கு உரிமை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? புரியுதா? ஸோ இது ஒரு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நயன்தாரா ஏன் வந்து தன்னுடைய திருமணத்தை ஆவணப்படமாக வெளியிடுகிறார்? அது ஏதோ இலவசமாக வெளியிடுகிறாரா? மக்கள் மத்தியில் இலவசமாக கொண்டு சேர்க்கிறாரா? ஸோ நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு கூலியை நயன்தாரா அந்த OTT தளத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார் அல்லவா? ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த லைன்ஸ், இந்த பாடல் வரிகளிலேயோ, இந்த நானும் அப்படிதான அந்த படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளையோ இந்த ஆவணப்படத்தில் தனுஷ் சேர்ப்பதற்கு உரிமை கொடுக்குறாருன்னா, ஸோ இந்த OTT தளமானது நயன்தாரா அவர்களுக்கு கொடுக்குறதா அந்த கூலியில் அந்த ஃபீலை தனுஷ்க்கு ஒரு பங்கை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? உடனே இந்த கொஷின்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷுங்கிற பட்சத்தில் அதனுடைய கம்ப்ளீட் காப்பி ரைட்ஸ் அவருடைய உரிமைங்கிற பட்சத்தில் அவருக்கு முடிவுகள் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. அதை கேள்வி கேட்பதற்கு சட்ட ரீதியாக யாருக்குமே உரிமை கிடையாது. ஸோ நிச்சயமாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதை போல ஏதோ தனுஷ் வந்து என்ன பழி வாங்கிட்டாரு இப்படின்னு நம்ம 1008 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனால் ஒரு மனிதராக நாம் இதை பார்க்கும் பொழுது, அணுகும் பொழுது, நயன்தாராவின் குற்றச்சாட்டுகள் ஏதோ தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக நிகழ்த்தப்பட்ட, வெளியிடப்பட்ட ஒரு கடிதமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். 2வது, தனுஷை ஏதோ அவருடைய அண்ணனும் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இந்த சினிமா துறையில் தனுஷ் பெருசாக வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறதான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நயன்தாரா துணிஞ்சிருக்காங்க இந்த கடிதத்தின் மூலமாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கும் தெரியும் ஏன்னா இந்த சினிமா துறையில் ஒரு அப்பாக்கள் இருப்பதன் மூலமாகவோ அம்மாக்கள் இருப்பதன் மூலமாகவோ யாரும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்ல. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கலாம், பட் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அந்த இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான் இருக்குது. தனுஷ் அவர்கள் என்னதான் ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாலும் அதன் பிறகு நடந்ததான அந்த மாற்றங்கள், தன்னைத்தானே அவர் உருவாக்கி கொண்டதன் அந்த முயற்சிகள், இதெல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷ் அவர்கள் வளர்ந்து நிற்பது அவருடைய உழைப்பினால் தான். ஸோ அதை வந்து கேவலப்படுத்துறது மாதிரி பேசுவது என்பது நிச்சயமாக ஒரு தனி மனிதரின் உரிமையில் தலையிடுவது போன்று ஆகும். அது ஒரு இம்மெச்சூர்ட் குற்றச்சாட்டாகவே கருதப்படும். ஸோ இந்த கடிதத்தில் நயன்தாரா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறதான, குறிப்பிட்டிருக்கிறதான அந்த வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு இம்மெச்சூர்ட் வேர்ட்ஸாக தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஸோ கடைசியாக நயன்தாரா அந்த கடிதத்தை முடிக்கும் பொழுது தனுஷுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ஜெர்மன் வார்த்தையை சொல்லி அதை ஞாபகப்படுத்தி அந்த கடிதத்தை முடிக்கிறார். ஸோ அந்த வேர்டு என்னென்னா
ஷாடன் ஃப்ரைடே. ஷாடன் ஃப்ரைடே அப்படிங்கிறதான அந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா, மற்றவர்கள் அனுபவிக்கும் வலி, மற்றவர்கள் கடந்து போகிறதான கடினமான பாதைகள், இவற்றை பார்த்து சந்தோஷம் கொள்வது, மகிழ்ச்சி அடைவது. இதை தான் ஷாடன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸோ இதை ஆங்கிலத்தில் எப்பிகேரிகசி அப்படிங்கிற வேர்டாக நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இதோட மீனிங் மற்றவர்களுடைய பரிதாபமான நிலைமை, அவர்கள் கடந்து செல்கிறதான கடின பாதைகள், அவர்கள் கடந்து செல்கிறதான வலிகள், இவற்றை பார்த்து மகிழ்ச்சி அடைவது. இதைத்தான் ஷாடன் ஃப்ரைடே அப்படிங்கிற வேர்டால் நாம் குறிப்பிடுறோம். ஸோ கடைசி அந்த கடிதத்தை முடிக்கும் பொழுது தனுஷ்க்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நயன்தாரா பியாண்ட் த ஃபெரிடேல் அந்த ஆவணப்படத்தை ஒரு முறை பார்க்குமாறு அவர் வேண்டுகிறார். அந்த ஆவணப்படத்தை அவர் தனுஷ் பார்த்தால் நிச்சயமாக அவருடைய மனமும் எண்ண ஓட்டங்களும் நிச்சயமாக மாறும் என்று நம்புவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதில் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆவணப்படத்தை பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் தனுஷோட விருப்பம். ஸோ தனுஷ் இந்த கடிதத்திற்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறாரு, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறார், நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ தனுஷ் இந்த உரிமையை நயன்தாராவுக்கு கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்கள் பொது தளத்தில் வலம் வருகின்றன. அதில் ஒரு சில காரணங்கள் என்னென்னா, நயன்தாரா இந்த நான் ரவுடிதான் படத்தில் நடிகையாக லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் காதல் ஏற்பட்டது. ஸோ இவர்களுடைய காதல் மலர்ந்த அந்த நேரத்தில் இந்த படத்தை தயாரித்தது தனுஷ். ஸோ நிறைய நேரத்தில் தனுஷும் விக்னேஷ் சிவனும் அந்த படத்தில் ஒழுங்காக நடிக்காமல் நிறைய நேரங்களை தாங்கள் இருவரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பதிலேயே, தங்களுடைய காதலை வளர்ப்பதிலேயே செலவிட்டதாக தனுஷுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் பல நேரம் பல கட்டங்களில் சினிமா அந்த படப்பிடிப்பானது தடைப்பட்டதாகவும், ஒரு சில நேரத்தில் தனுஷ் நயன்தாராவை மீட் பண்ணுறதுக்கு டைம் கேட்கும்போது அந்த டைமில் நயன்தாரா அப்ஃப்ரண்ட்டாக என்னால் இப்போ பார்க்க முடியாது, பிறகு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுக்கு எதிராக ஒரு சில வார்த்தைகளை அந்த டைமில் உதிர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த படத்தில் நயன்தாரா விரும்புகிறது போல இந்த படத்தின் ஒரு சில காட்சிகளையும் பாடல் வரிகளையும் இணைப்பதற்கு நயன்தாரா விரும்புகிறதான பட்சத்தில் தனுஷ் அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார், அதன் உரிமையை கொடுக்காமல் இருந்திருக்கிறார். ஸோ இந்த காரணத்தை பொதுவெளியில் நிறைய விமர்சகர்கள் சொல்கிறாங்க. சினிமாவில் நம்ம என்ன சொன்னாலும் அதை அவுட்ரைட்டாக நம்பிட முடியாது. ஸோ இதையும் நம்ம ஒரு ரீசனாக வச்சுக்கலாம், பட் இதை நம்ம உண்மைன்னு நம்ம கன்க்ளூட் பண்ண வேணாம். ஸோ எதுனாலும் தனுஷ் அவர்களுடைய அட்வொகேட் திரு அருண் என்பவர் விரைவில் தனுஷ் நயன்தாராவின் கடிதத்திற்கான அந்த பதிலை நேரடியாக அளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பிரச்சனை நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்று நாம் நம்பலாம். நன்றி, வணக்கம்.